விழுப்புரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற ஆற்றுத் திருவிழாவின் காட்சிகள் தான் இவை. பொங்கல் திருவிழாவின் நிறைவாக தை 5ஆம் தேதி ஆற்றுத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஜீவாதாரணமாக விளங்கும் ஆறுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த விழா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடைபெறுகிறது. விழுப்புரத்தில் 24 இடங்களில் நடந்த ஆற்றுத் திருவிழாவுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து சாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகளில் ஆர்வமுடன் பொருட்களை வாங்கிய மக்கள் ராட்டினம் சுற்றியும் மகிழ்ந்தனர். இங்கே நாங்கள் மதிய உணவெல்லாம் சாப்பிட்டோம். இருக்கு, கடைங்க நிறைய இருக்கு. பொதுவா சந்தோஷமா இருக்கு இங்க வந்தது. ஆற்றுத் திருவிழா நடைபெற்ற 24 இடங்களில் 1000க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். தென்பெண்ணை ஆற்றில் சங்கமித்த 100க்கும் மேற்பட்ட சாமிகளை தரிசிக்க பக்தர்கள் குவிந்த காட்சிகள் தான் இவை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 5வது நாளில் கடலூரில் ஆற்றுத் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடலூர் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு கிராமப் பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சாமிகள் தென்பெண்ணை ஆற்றுக்கு கொண்டுவரப்பட்டு தீர்த்தமாரி நடைபெற்றது. அதன்பின் சுவாமிகள் ஆற்றங்கரைகளில் வரிசையாக நிறுத்தப்பட்டன. பெரிய கங்கன் குப்பம் 7 கரக மாரியம்மன் சுவாமி நவதானிய அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆற்றுத் திருவிழாவை காண்பதற்காக காலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் தென்பெண்ணை ஆற்றில் குவிந்தனர். 5 வயசு 10 வயசுல இருந்தே இந்த ஆற்றுத் திருவிழாவுக்கு நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு என்னுடைய 65 வயசுல நான் இங்க வந்தது என்னுடைய 10 வயசுக்கு நான் போன சிறு பிராயத்துக்கு போன மாதிரி இருக்கு. எல்லா கோயிலுக்கும் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது. ஆனா இங்க எல்லா சாமியும் ஒரு சேர தரிசனம் பண்றோம். ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. ஆற்றுத் திருவிழாவில் கலந்து கொண்டவர்களில் சிலர் தங்களது முன்னோருக்கு திதி கொடுத்து புனித நீராடினர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவில் கந்தூரி விழாவை ஒட்டி ஆடு, கோழிகள் பலியிட போலீசார் தடை விதித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா அவுலியா நிர்வாகத்தின் சார்பில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலை மேல் உள்ள தர்காவில் ஆடு, கோழிகள் பலியிடப்பட்டு சமபந்தி விருந்து நடைபெறும் என்று பரவிய தகவலை அடுத்து பலர் குவிந்தனர். இதனை அறிந்து உடனடியாக அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தர்காவிற்கு செல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் மலையில் ஆடு, கோழிகள் பலியிட அனுமதி இல்லை என்றும் கூறினர். மேலும் இஸ்லாமியர்கள் கொண்டு வந்த உணவுகளையும் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்று கட்டுப்பாடு விதித்ததால் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிலர் எதிர்ப்பையும் மீறி மலைக்கு செல்ல முயன்றதால் பரபரப்பு நிலவியது. கோமியம் தொடர்பாக ஐஐடி இயக்குனர் பேசியதற்கு எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. ஒரு பெரிய சன்னியாசி வந்தாரா, அவர் அவர் நல்ல ஜோரம் அடிச்சுதான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாதான். அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துக்கு தொடர்ந்து போயிடுத்தான். அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய மெடிசன். இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். கோமியம் குடித்தால் ஜுரம் நீங்கும் என சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசிய வீடியோதான் தற்போது சர்ச்சையாகி உள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் நடைபெற்ற மாட்டுப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி அப்பாவுக்கு காய்ச்சல் அடித்தபோது ஒரு சன்னியாசி கூறியதாக கோமியத்தை குடித்ததால் 15 நிமிடங்களில் ஜுரம் போனதாக தெரிவித்தார். பாக்டீரியா, பூஞ்சை, செரிமான கோளாறு பிரச்சனைகளை எதிர்க்க கோமியம் சிறந்த மருந்து என்றும் அவர் தெரிவித்தார். அந்த பேச்சு சர்ச்சையான நிலையில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடிக்கு தமிழ்நாடு மாணவர் கழகத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவர்களது அறிக்கையில் கோமியம் குடித்தால் ஜுரம் சரியாகும் என அறிவியலுக்கு எதிரான அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத பிற்போக்கு கருத்தை காமகோடி தெரிவித்திருப்பதை கண்டித்துள்ளனர். இவ்வளவு ஆர்டர் கொடுக்கிறீங்களே, உங்ககிட்ட பணம் இருக்கா என்று தனியார் உணவகத்தின் ஊழியர் கேட்டதற்கு தான் தர்ணாவில் ஈடுபட்டு அதகலம் செய்துவிட்டார் இவர்.
திருவள்ளூரில் பிரபலமான தனியார் சைவ உணவகத்திற்கு திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஷ்ணுவர்தன் தனது உறவினர்களுடன் சென்றுள்ளார். உணவு ஆர்டர் செய்த போது பெண் ஊழியர் ஒருவர் பணம் இருக்கா என கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த விஷ்ணுவர்தன் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். உணவக நிர்வாகிகள் மன்னிப்பு கேட்டதால் சமாதானம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் குடும்ப பிரச்சினை காரணமாக நகைக்கடை உரிமையாளர் மீது அவரது உறவினர்களே கொடூர தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் நகைக்கடை வைத்துள்ள மோகன் மூலமாக பெண் பார்த்து அவரது உறவினரின் மகன் சவுந்தரராஜனுக்கு திருமணம் செய்துள்ளனர். ஆனால் தம்பதி இருவரும் சில ஆண்டுக்கு பின் பிரிந்துவிட்டதற்கு மோகன் தான் காரணம் என சவுந்தரராஜன் குடும்பத்தினர் கருதியுள்ளனர். இதனால் மோகன் மீது ஆத்திரத்தில் இருந்த சவுந்தரராஜன் குடும்பத்தினர் கடந்த 12ஆம் தேதி நகைக்கடைக்கு சென்று மோகன் மற்றும் அவரது ஓட்டுநர் அஸ்லாம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். காயமடைந்த மோகன் மற்றும் அவரது ஓட்டுநர் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சபிதா உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தாக்குதல் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் நோபல் பரிசு வெல்வதை இலக்காக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் பதிப்பித்த 75 நூல்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு மானியம் வாயிலாக மொழிபெயர்க்கப்பட்ட 30 நூல்களை முதலமைச்சர் வெளியிட்டார். பன்னாட்டு மானியக் குழுவின் சிறப்பு விருது, புத்தக ஊக்குவிப்பு விருது, உலகளாவிய இலக்கிய ஆதரவிற்கான விருது உள்ளிட்ட விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் திமுக அரசு அளித்த மானியம் மற்றும் ஆதரவின் மூலமாக தமிழ் இலக்கியங்கள் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறுவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு புத்தக விழாவில் 2023ஆம் ஆண்டு 365 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டுமே கையெழுத்தான நிலையில் இந்த ஆண்டு 3 மடங்கு உயர்ந்து 1125 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் ஞானபீட விருது மட்டுமின்றி நோபல் பரிசு வெல்வதையும் இலக்காக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபியில் விளையாடக்கூடிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா மற்றும் முகமது ஷமிக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு இந்திய அணியில் இடமளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சுப்மன் கில் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். காயத்தால் அவதிப்பட்டு வரும் வேகப்பந்து வீச்சாளர்